திண்டுக்கல் அபிராமி அம்மன் கோவிலில் தை அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அபிராமி அந்தாதி பாராயணம் செய்தனர். புதன்கிழமை இரவு 8 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல்லில் வரலாற்று சிறப்புமிக்க அபிராமி அம்மன் கோவில் உள்ளது. இக்கோவிலில் காளகத்தீஸ்வரர், ஞானாம்பிகை அம்மன், பத்மகிரீஸ்வரர், அபிராமி அம்மனுக்கு தனி சன்னதிகள் உண்டு. அபிராமி அந்தாதி பாராயணம் செய்யும் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் தை அமாவாசை தினத்தில் அபிராமி அம்மன் கோவிலில் பாராயணம் செய்வது வழக்கம். அதன்படி புதன்கிழமை காலை வெள்ளை விநாயகர் கோவிலிலிருந்து பக்தர்கள் 108 பால் குடங்கள் சுமந்தவாறு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக அபிராமி அம்மன் கோவிலுக்கு வந்தனர். அங்கு பக்தர்கள் கொண்டு வந்த பாலை கொண்டு அம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலை கோவில் மண்டபத்தில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அபிராமி அந்தாதி பாராயணம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் அபிராமி அந்தாதி பாராயணத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு அறங்காவலர் குழு சார்பாக மாங்கல்ய கயிறு, வஸ்திரம் மற்றும் அபிராமி அம்மன் உருவம் பதித்த காசு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அறங்காவலர்கள் SKC சண்முகவேல், அரவிந்தா செல்போன் SK வீரகுமார், நிர்மலா, மலைச்சாமி, செயல் அலுவலர் தங்கலதா ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் நகரின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.